விஸ்வரூபம் 2 படம் தாமதம் ஏன்? உண்மையை மறைத்த கமல். உத்தம வில்லன் படத்தின் புரமோஷனுக்காக பத்திரிகையாளர்களை அழைத்திருந்தார் கமல்ஹாசன். உத்தம வில்லன் படம் பற்றி உற்சாகமாக பேசினார். தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. அப்போது உத்தம வில்லன் 2ஆம் படம் பற்றி கேள்விகளும் கேட்கப்பட்டன. விஸ்வரூபம் 2ஆம் படம் தாமதமாவதற்கு தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் தான் காரணம் என்று நேரடியாக குற்றம் சாட்டினார் கமல்ஹாசன். படத்தை ரிலீஸ் செய்யாமல் தாமதப்படுத்துவதற்கு அவர் சொல்லும் காரணங்கள் எதுவும் ஏற்கும்படி இல்லை என்று காட்டமாக பதில் சொன்னார் கமல்ஹாசன். கமல் என்கிற மிகப்பெரிய நடிகரை வைத்து தயாரித்த விஸ்வரூபம் படத்தின் 2ஆம் பாகத்தை முடிக்காமல் தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் தாமதப்படுத்த என்ன காரணம்? கமல் என்கிற நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் உள்ள பிரச்சனை காரணமா, அல்லது கமல் என்கிற வியாபாரிக்கும் தயாரிப்பாளருக்கும் உள்ள பிரச்சனை காரணமா என்று தமிழ்ஸ்கிரீன்.com கேள்வி எழுப்பியது. எங்களுக்குள் நிச்சயமாக கருத்து வேறுபாடு கிடையாது என்று வழக்கம் போல் சமாளித்தார் கமல்ஹாசன். பிறகு என்ன நினைத்தாரோ மனம் திறந்து பேச ஆரம்பித்தார். இந்த படம் தாமதமாவதற்கு சில காரணங்களை சொல்கிறார் ஆஸ்கர் ரவிச்சந்திரன். அவை நிச்சயம் ஏற்கும்படி இல்லை என்பதுதான் உண்மை. அவர் பண கஷ்டத்தில் இருப்பது போலவும் எனக்கு தெரியவில்லை. இருந்தும் இப்படத்தை வெளியிடுவதில் ஏன் தாமதப்படுத்துகிறார் என்றுதான் புரியவில்லை என்றார் வருத்தமாக. விஸ்வரூபம் முதல் பாகம் வெளியான போதே 2ஆம் பகுதியின் பெருமளவு காட்சிகளை எடுத்து முடித்துவிட்டார் கமல்ஹாசன். ஆனால் புதிதாக படப்பிடிப்பு நடத்தினால் எவ்வளவு செலவாகுமோ அவ்வளவு பெரிய தொகையை தயாரிப்பாளரிடமிருந்து கமல் கேட்டதால் தான் பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகவே விஸ்வரூபம் 2 படத்தை தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் கிடப்பில் போட்டுவிட்டார் என்று படத்துறையில் பேசப்படுகிறது. அது மட்டுமல்ல, விஸ்வரூபம் 2 படம் எனக்கு வேண்டாம், நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்கள் என்று கமலிடம் கேட்கும் முடிவில் இருக்கிறாராம் ஆஸ்கர் ரவிச்சந்திரன்.